பாத்து இறங்குடி. காருண்யா, இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நல்லா சொல்லு பட்ட. அப்பவாச்சு இவளுக்கு அறிவு வருதான்னு பாப்போம். சரி, இப்ப புள்ள நல்லதானே இருக்கா, திட்டுறத விடுங்க. கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கலாம். அவ ஆசைப்பட்ட பையன் கூட போய் வாழ போறா. இதுக்கு மேல என்ன வேணும்? அண்ணன் சொல்றேன்னு கோவப்பட்டுக்காத தங்கச்சி. வாழ்க்கையில இதை விட பெரிய பெரிய துன்பங்கள்லாம் நம்மளுக்கு வரும். உனக்கு ஒண்ணு நல்லது நடக்க போகுதுன்னா அதுக்கு மாற கஷ்டத்தை கொடுத்து ஆண்டவர் சோதிப்பார் உன்னைய. நீ அந்த கஷ்டத்துல என்ன கத்துக்கிறியோ அதுதான் உன் வாழ்க்கை. இந்த மாதிரி முடிவெடுத்தா எல்லாம் சரியாயிரும்னு நினைக்க கூடாது. இதுதான் ரொம்ப தப்பு. அம்மா அப்பாவுக்கு பிள்ளைங்க செய்யற பெரிய துரோகமே இதுதான். இனி இந்த மாதிரிலாம் பண்ணலாம்னு நீ நினைக்கவே கூடாது. வாழ்க்கையில இதுக்கும் மேல கஷ்டம் வரும். அதெல்லாம் ஃபேஸ் பண்ற அளவுக்கு தைரியமா இருக்கணும். எல்லாருக்கும் எல்லாம் ஈஸியா கிடைக்காது. நம்ம தான் போராடி ஜெயிக்கணும். ஓகே மாமா. இனிமே எப்பயுமே இந்த மாதிரி ஒரு எண்ணம் உனக்கு வரவே கூடாது. பாவம் பாத்தியா லட்சுமிக்கா, அவியலுக்கு இருக்க நம்பிக்கையே நீங்க தான். நீங்களே இப்படி பண்ணீங்கன்னா பெத்தவங்க மனசு எம்பிட்டு வேதனைப்பட்டிருக்கும். புரிஞ்சுக்கிட்டேன் மாமா, நான் இனி பண்ணவே மாட்டேன். சரிக்கா பிள்ளை, இனிமே திட்டாதீங்க, உள்ள கூட்டிட்டு போங்க. பட்ட காசு எவ்வளவு? ஆஸ்பத்திரி கூட்டு வரையிலேயே நான் உன்ட்ட எதுவும் கேட்கல. இப்ப திருப்பி கொண்டு வந்து வீட்லயே விட்டுட்டேன். எம்பிட்டு காசுப்பா? அட நீங்க வேற, பிள்ளைய உள்ள கூட்டிட்டு போங்க. கோவப்படாத பட்ட, எம்பிட்டுன்னு சொல்லு. இங்க இருந்து டவுன் வரைக்கும் பெட்ரோல் போட்டு கூட்டு வந்திருக்கேன். இப்ப பெட்ரோல் விலையெல்லாம் ஏறி போச்சு. உனக்கு மட்டும் என்ன சும்மாவா காசு வருது? எம்பிட்டுன்னு சொல்லியா? ஏம்மா எவ்வளோன்னு கேட்டுட்டு இருந்தா அவங்க சொல்ல மாட்டாங்கம்மா. நீ காசு கொடுத்துட்டு உள்ளவா. நீ உங்க அம்மாக்கு மேல இருப்ப போலயே. இந்தா பட்டா பூடி, பெட்ரோல் போடாதுக்காவது வாங்கிக்க. இங்கேயே நின்றுட்டு இருந்தா இப்படிதான் பண்ணிட்டு இருப்பீங்க. நான் கிளம்புறேம்மா. எப்படி போறான் பாரு காசு வாங்காம. நெக்ஸ்ட் டைம் எங்கேயாவது போகும்போது கொடுத்துக்கலாமா? அது சரிதான். ஏ காரு புள்ளோ, இங்க வந்து நில்லு. இதெல்லாம் எதுக்கு அம்புச்சத்த? நீ சும்மா இரு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஆஸ்பத்திரியில கடந்து என்ன பாடுபட்டு வந்திருக்கோம். பேசாம இருக்கணும் சுத்தம் போது. சரிங்க தே. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதும் பாவோ. நீ மூச்சு கட்டாம இரு. பாம்பு கண்ணு பள்ளி கண்ணு பள்ளியோட போ. பேய் கண்ணு பிசாசு கண்ணு பேயோட போ. பிச்சை கண்ணு திரிச்ச கண்ணு தீயோட போ. நாய் கண்ணு நரி கண்ணு ஊரோட போ. சரி எல்லாரும் உள்ள போங்க, இந்த வாசலை போட்டுட்டு வாரேன். துளசி ஒரு நிமிஷம் இருனே. சோனி அபி கூட தானே ரேகா இருக்கா, அதனால நீ நேரா நம்ம வீட்டுக்கு வந்துரு. அங்க போய் சாப்பிட்டு வச்சு இருந்துட்டு அப்புறமா இங்க தூங்க வா. சரிங்க அம்புஜம்மா. ஏ காரு இங்க வா புள்ளோ. சொல்லுங்க அம்புஜத்த. இந்தாமா இத புடி. என்ன அம்புஜத்த தாலி மாதிரி இருக்கு? ஆமாக்காரி, மஞ்சள் வச்சு கட்டினா மஞ்சள் கயிறு. இது எதுக்கு அம்புஜத்த? டிவி உங்க அம்மா எங்கேயும் நிக்கலான்னு பாத்துக்கிறேன். அது வந்து நீ குணமாகணும்னு நாங்க கோயிலுக்கு போனோம்ல, அப்ப எங்களுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அந்த வடிவக்காவும் லட்சுமியும் ஒத்துக்கலன்னு வையேன், உங்களுக்கு திருட்டு கல்யாணமா பண்ணி வச்சிருவோன்னு. என்ன அம்புஜத்தா சொல்றீங்க? ஆமா, இது சின்ன பொண்ணு கீதா இவ்வளவுதான் யோசனை போட்டு தந்தாளுவோ. அப்புறம் அதுக்குதான் கோயிலுக்கு போன இடத்துல சின்ன பொண்ணு இந்த தாலி அம்மன் கழுத்துல இருந்து எடுத்துட்டு வந்தா. நம்ம சக்தி தம்பியை விட்டு உனக்கு கட்ட வச்சிடலான்னு. அந்த ஆளுதான் ஆஸ்பத்திரிக்கு வந்து பாக்கும். வாடிவும் லட்சுமி உட்காந்து பேசிட்டு இருக்காவோ. எங்களுக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு. அப்புறம் அந்த அம்மன் கழுத்துல இருந்து தாலியை எடுத்த நேரமோ என்னமோ தெரியல, உங்க 2 பேரு கல்யாணத்துக்கு எந்த தடை இருக்காத மாதிரி அந்த அம்மன் தாயே வழி பண்ணி கொடுத்துருச்சு. அப்புறம் தான் எனக்கே நம்பிக்கை வந்துச்சு எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு. அதான் என் மனசுல பட்டுச்சு. என்னதான் இருந்தாலும் இது மஞ்சள் கயித்துல மஞ்சள் வச்சு கட்டியிருந்தாலும் இது ரொம்ப சக்தி வாய்ந்தது காரு. அதனால நீ எப்பயும் பத்திரமா வச்சுக்கோ. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கயிறு எதுவும் மாத்துவாங்கல்ல, அப்ப இதுல கோத்து போட்டுக்கோ தாலிய. சரிங்க தே, தேங்க்ஸ் அம்புஜத்தே. இப்படிலாம் பிளான் பண்ணீங்களா? ஆமா, நிறைய பிளான் எல்லாம் போட்டாவோ. பிளான் ஏஇ பிஇ சிஇன்னு. நாங்க பிளான் போட்டு நேரமா பார்த்து 2 ஒண்ணு கூட்டிட்டாவோ. எப்படிலாம் யோசிச்சிருக்கீங்க? சரி, இத பத்திரமா வச்சுக்க. உங்க அம்மா வந்து என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருக்க போறா. சரிங்க தே. ஏடி காரு. என்னம்மா? ஏடி முதல்ல போய் துணியை மாத்து. ஒரே ஆஸ்பத்திரி வாடை அடிக்குது. இந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் மாத்து. நாளைக்கு ஆத்துல அவ்வளவு வேற துணியும் கொண்டு போய் துவைச்சிட்டு வரணும். ஏமா குளிக்கலாமா? கையில தையல் போட்டிருக்காவோ, குளிக்கலாமா நான் கேட்க? குளிக்க கூடாது காரு. டாக்டர் எப்ப சொல்றாவளோ அப்ப குளிச்சா போறோம். கையில தையல் பட்டிருக்கு பாத்தியா, தண்ணி எதுவும் பட்டா சளம் வச்சிரும். அதனால குளிக்காத. உனக்கு கசகசன்னு வந்துச்சுன்னா லேசா துணியை வச்சு தொடச்சிக்க.
வேற ஒண்ணும் செய்யாத, போய் துணியை மாத்து. சரிங்க தே. அப்புறம் லட்சுமி சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு தாரியா, நான் போறேன். எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் அம்புஜோ, நீ கொண்டு போ. அம்புஜம்மா வாங்க போவோம். சரி லட்சுமி, நான் போயிட்டு வரேன். என் அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மூச்சே வருது. என் பிள்ளைகள் என்ன பண்ணி வச்சிருக்காளுன்னு தெரியலையே. ஏடி ஐயம்மோ வந்துட்டியா? அக்கா. ரேகா, என்ன பண்ணிட்டு இருந்த இவ்வளவு நேரம்? ஹோம்வொர்க் ஃபுல்லா படிச்சிட்டு தான் இருந்தேன். சரி சரி. ஏடி அந்தால ஒரு தட்டை எடுத்து கையை கழுவிட்டு வந்து இருக்கலாம்ல, சாப்பாடு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். எம்மா நான் கேட்ட சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வந்தியா? எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் கேட்ட நூடுல்ஸ். ரேகாக்கு நூடுல்ஸ், இவளுக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். அவள மூத்தவள இங்க ஆளே காணோம், அடக்கலாம இருக்கா? எம்மா அது லூசுமா, சண்டை போட்டுட்டே கிடக்கா. அவளெல்லாம் ஏமா பெத்த, எதுக்கு எடுத்தா அடிக்கா? சண்டை போட்டு கறதுனா திருக்கி விடுவேன், திருக்கி. ஆமா, என்கிட்ட சொல்லாதே, அவள்கிட்ட வந்து சொல்லு. திருக்கா நீ எங்க கிளம்புற? வெளியில போகும்போதெல்லாம் எங்க போறேன்னு கேட்டுதாமா நான் செய்யற எந்த காரியமே உருப்பிட மாட்டேங்குது. ஏடி ஒரு வயசு புள்ள வெளியில போனா தாய்க்காரிக்கு பக்கு பக்குன்னு தான் இருக்கும். எங்க போற என்ன ஏதுன்னு சொல்லிட்டு போனா தானே நானும் உன்னை தேடாம இருப்பேன். சாவ போறேன், கூட வரையா? உன் வாய்க்கு தானே நீ சீரழிகிற. என்னமா உனக்கு பிரச்சனை? காலத்துல கல்யாணத்தை பண்ணிட்டு உன் மாப்பிள்ளை வீட்டுல போய் எங்கேயும் போய் ஊர் சுத்து. கல்யாணத்தை பத்தி பேசாதமா. அப்படிதான் டி பேசுவேன். நீ பார்த்ததுதான் ஒரு காசுக்கு சரி வரல. எத்தனை நாள் இப்படி பித்து பிடிச்சி அலைய போற? அவன் தான் உனக்கு வேண்டான்னு சொல்லிட்டாம்ல, அவனை தூக்கி தூர போடு முதல்ல. நான் எப்பவோ எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டேமா. நீ மேற்கொண்டு அதை பத்தி பேசி பேசி எனக்கு ஞாபகப்படுத்தி விட்டுட்டு இருக்காத. நீ அவனை நினைச்சுக்கிட்டே இப்படி சீரழிஞ்சு போ, அவன் அங்க நல்ல சந்தோஷமா இருப்பான். எம்மா வாய மூடு. ஏன் வாய அடைக்காத, உனக்கு என்ன கவலை? ஒத்தைக்கு ஒத்த மவளை வச்சுக்கிட்டு இவ்வளவு சொத்து சொகத்தையும் வச்சுக்கிட்டு கல்யாணம் கட்டி கொடுத்து அழகு பார்க்க முடியலையேன்னு எனக்கு தான் கவலை. உனக்கு எங்கிட்ட இதெல்லாம் புரிய போகுது? என்ன சீதா ஒரே சத்தமா இருக்கு? என்ன அம்மையும் அவளும் சண்டையா போடுறீங்க? வந்துட்டீங்களா? வாங்க. எப்பா அம்மாவை பாரு, வெளியில கூட கிளம்பி போக விட மாட்டேக்கா. நச நசன்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காப்பா. ஏன் சீதா, அவ வெளியில எங்க போறேங்க, போயிட்டு போட்டோம். இவ்வளவு நாள் என் பிள்ளை வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்துச்சு. இன்னைக்குதான் பாவம் எங்கேயோ கிளம்புது. விடு, எதுக்கு போட்டு கேள்வியே கேட்டுட்டு இருக்க? நீங்க குடுக்கற செல்லத்துலதான் இவ இப்படி அலையிறா. அவ வெளியில போயிட்டு போட்டும், அது எனக்கு பிரச்சனை இல்ல. எங்க போறேன் எங்க வரேன்னு சொல்லிட்டு போனோம்ல. இவ எங்க போறான்னு அவள்கிட்ட கேட்க கூடாதான். ஒரு தாய்க்காரியா எனக்கு வலிக்குமா வலிக்காதான் நீரே சொல்லும். ஏம்மா திருக்காணி, சொல்லிட்டு போக கூடாதா அவகிட்ட? உங்க அம்மா அப்புறம் நீ வர வரைக்கும் பதறிக்கிட்டே இருப்பா. என் ஃப்ரெண்டு கூப்பிட்டு விட்டாப்பா, அதனால பார்க்க போறேன். இப்படி சொல்லிட்டு போக வேண்டியதானே டி. எந்த பிள்ளை வீட்டுக்கு போற? பாரு, வெளியில போறவள புடிச்சு வச்சு எந்த பிள்ளை வீட்டுக்கு போற எங்க போறேன்னு கேட்கா. சொல்லியாச்சு, அதோட விடுறாளா? நான் எதுக்கு கேட்கேன்னு அவளுக்கு புரியுதா பாருங்க. எந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு தானே கேட்டேன். ஏ கண்ணு, எந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? இதுல என்ன இருக்கு? எதுவும் மறைக்கிறியா எங்க கிட்ட? ஐயோ, உங்ககிட்ட மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒரு மண்ணும் கிடையாது. ஒருத்த மேல உயிரையே வச்சிருந்தேன். அதுதான் என் வாழ்க்கையில செஞ்ச பெரிய தப்பு. இதுக்கு மேலே நான் ஒரு தப்பு பண்ண விரும்பல. சரியாதா, விடு விடு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்ப்பா? ஏ சீதா, நீ விஷயம் கேள்விப்பட்டியா? என்ன விஷயங்க? அதுதான், அந்த டவுன்ல பெரிய ஆஸ்பத்திரியில வேலை பார்க்க அந்த மாலாப்புல எதுவும் உனக்கு போன் அடிச்சுச்சா? அவ எதுக்கு எனக்கு அடிக்க போறா? என் நம்பர் கூட அந்த பிள்ளைகிட்ட கிடையாது. எங்கேயாச்சும் வெளியில வச்சு பார்த்தா என்னன்னு கேட்பேன், அவ்வளவுதான். அப்படியா? உன் நம்பர் கிடையாதா? அந்த பிள்ளை எனக்கு போன் அடிச்சுச்சு பாத்துக்க. எதுக்கா? என்ன விஷயம்? எங்க அக்கா அம்மாவன் சக்தி இருக்காம்ல, அவன் விஷத்தை குடிச்சு புட்டானா. அந்த ஆஸ்பத்திரியில கொண்டுதான் சேர்த்திருக்கான். அந்த பிள்ளை பார்த்துட்டு போன் அடிச்சு என்கிட்ட சொன்னான். விஷத்தை குடிச்சானா? நல்ல குடிக்கட்டும், நல்ல படட்டும். என் மவளை வேண்டான்னு சொன்னோம்ல அன்னைக்கு, எங்களுக்கு எவ்வளவு கேவலமா இருந்திருக்கும், எவ்வளவு அசிங்கப்பட்டு போனோமே. என் மவ என்ன கஷ்டப்பட்டா ஒரு ரூம்குள்ள முடங்கி கிடந்து என் பிள்ளையை கஷ்டப்படுத்திட்டு அவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கலாம்? அவன் நல்லாவே இருக்க கூடாது, நல்லா இருக்க மாட்டாம்ல. என் வயிற்றுச்சல் அவனை சும்மா விடுமா? எதுக்குப்பா விஷம் குடிச்சானா? அதான் ஒரு பிள்ளைய லவ் பண்ணிட்டு அலைஞ்சாம்ல, அதுக்கு இவ வடிவு ஒத்து வரலையா. இவனும் பேசி பேசி பார்த்திருக்கான், அவளும் வலிக்கு வராத மாதிரி இருந்துச்சு. அதனால விஷத்தை குடிச்சு புட்டானா. சரியான பையங்க. அவன் அம்மைய பயமுறுத்ததுக்காட்டி கூட பண்ணிருப்பான். என்ன எளவோ தெரியல. அந்த வடிவுக்கு வேணும் தான் இவ்வளவு சொத்து சேர்த்து வச்சுட்டு என் மவளை கட்டி கொடுக்கறதுக்கு நான் எவ்வளவு இறங்கியிருப்பேன் அவகிட்ட. ஆனா அவன் மவன் ஒரு நிமிஷத்துல உறவெல்லாம் முடிச்சு விட்டாம்ல,
அவளுக்கு தேவைதான். ஆமாங்க, தேவை இன்னும் வேணும், இதுக்கு மேலேயே வேணும். நல்ல படட்டும், குடும்பத்தோட சேர்ந்து அழுதுட்டு இருப்பாவல. இந்த விஷயம் எப்ப தெரிஞ்சது? உடனே எனக்கு ஒரு போன் அடிச்சு சொல்லியிருக்க கூடாதா? வீட்டுக்கு வர வழியில தான் மாலை கால் பண்ணா, அந்த ஆளுதான் தெரிஞ்சது. என் பிள்ளைய வேண்டானா சொன்னா, அழகு போல ராணி மாதிரி இருக்கா. என் மவளையா வேண்டான்னு சொன்னா, அவன் எப்படி நல்லா வாழ்ந்துருந்தான்னு நானும் பாக்கேன். ஆமா கண்ணு, அவன் போன போட்டோம். உனக்கு அப்ப ராசாவட்டும் மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என் பிள்ளை எப்படி ஜாம் ஜாம்னு வாழ்றான்னு பாப்போம். அப்பா உனைய கண்குளூர பாப்பேன். அந்த வடிவுக்கு வயிறு எரிஞ்சு சாவட்டும். இன்னைக்குதான் நிம்மதியா இருக்கு. உங்க அக்கா கறி என்ன வரத்துக்கு வந்தா என்கிட்டலாம். எனக்கு முன்ன இருந்தே சம்மதம் கிடையாது அவன் மவனை பேசி முடிக்கிறதுக்கு. இந்த பிள்ளை தான் கூறு கட்டவளாட்டும் அவ குடும்பத்துல போய் வாக்கப்படணும்னு ஆசைப்பட்டு கிடந்தா. நல்ல வேலையை எல்லாத்தையும் முறிச்சு விட்டாச்சு. சும்மாவா சொன்னாங்க? அது ஒட்டுற மண்ணு தான் ஒட்டும். சரி சீதா, நீ பாரு, நான் தோட வரைக்கும் போயிட்டு வரேன். எதுக்கு வந்த உடனே கிளம்புறீரு? ஒரு நிமிஷம் இருங்க, சீக்கிரமா இன்ஸ்டன்டா பாயாசம் பண்ணி கொண்டு வரேன். எனக்கு அதெல்லாம் வேண்டாம் சீதா, நான் வெளியில போயிட்டு வரேன். இப்பதான்ட்டி அம்மா மனசு குளிர்ந்து இருக்கு. அந்த மாலா எவன்னு தெரியல, அவன் நம்பரை வாங்கிட்டு வா. அங்க என்ன நடக்கு ஏது நடக்குன்னு அப்பப்ப போன் அடிச்சு பேசி தெரிஞ்சுக்கலாம். அப்பா வந்தாருலம்மா, அவர்கிட்ட கேட்டிருக்க வேண்டியதானே? அவர் போனதுக்கு அப்புறம் தாண்டி ஞாபகம் வருது. ஐத்து போச்சு. உங்க அப்பா வந்தது நம்பரை வாங்கி டெய்லி அங்க என்னென்ன நடக்குன்னு எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். கொஞ்சம் ஆட்டமா போட்டா வரட்டும். ஏமா உனக்கும் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிடலாம்லம்மா? என்ன டேஸ்டா இருக்கு தெரியுமா? கொஞ்சோண்டு சாப்பிட்டு பாரு. வேணாடியாத்தா, அதை நீயே தின்னுங்க, நெஞ்சுக்குள்ளேயே இருக்கும் நைட்டு தூங்கையில. ஏம்மா வீட்லயும் நேதாமும் இட்லி தோசை தான் மாத்தி மாத்தி செய்யற. ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கிட்டு வரையிலையாவது டிஃப்ரெண்டா வாங்கிட்டு வரலாம்லம்மா? அப்பையும் தோசையை வாங்கிட்டு வந்து சாப்பிடுற. போட்டி தோசையோட அருமை உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன டேஸ்டா இருக்கு தெரியுமா? அந்த சாம்பார் சட்னி வச்சு சாப்பிடையில செத்தோல இந்த ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு பாருமா. இந்த ருசி அப்படியே நாக்குல நடனம் ஆடும். ஆமா ஆடுது. வச்சுக்கிட்டே இருக்காம தின்னுட்டு தூர எந்திரிங்கடி. ஏம்மா காரக்க நல்லா இருக்காவளா? இப்ப நல்லா தாண்டி இருக்கா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஏம்மா காதலிச்சு இப்படி இல்லாமமா பண்ணுவாவோ? அந்த அக்கா எவ்வளவு போல்டா இருப்பாவோ, எப்படி துரு துருன்னு வருவோம். ஆமாம்மா, நல்ல தைரியமா இருக்கும் அந்த அக்கா, நல்லா பேசும். ஆனா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காவ பாருங்கம்மா. எதை புத்தி கிட்ட போய் பண்ணிட்டா, அதுக்கு என்னட்டு செய்ய முடியும்? ஏம்மா எனக்கு ஒரு கேள்வி, இப்படி கஷ்டப்பட்டு ஒரு கல்யாணம் பண்ணணுமாமா? இப்படி கேட்டா என்னது சொல்ல? ஆமாம்மா சொல்லியே ஆகணும். மனுஷனா பிறந்துட்டா கல்யாணம்லாம் பண்ணியே தான் ஆகணுமாம்மா. அப்படி இல்லட்டி, பண்றது பண்ணறதெல்லாம் அவியவிய இஷ்டம் தான். ஏம்மா இப்ப கார் அக்காவே எடுத்துக்கோங்க. நல்ல சம்பாதிக்காவோ, நினைச்ச நேரம் அம்மா அப்பா கூட இருக்காவோ, நினைச்சா ஹோட்டல்ல போய் நல்லா சாப்பிட முடியுது, ஷாப்பிங் போக முடியுது, துளசிக்க கூட பார்க்கு பீச்சு அங்கே இங்கேயும் நல்லா சுத்துறாவோ. அந்த அக்கா ஜாலியா இருக்காங்க, ஒரு குறையும் இல்ல. அப்ப எதுக்கு அந்த அக்கா கல்யாணம் பண்ணணும்னு நினைக்காவ? நானே இப்ப ஒரு வேலைக்கு போயிட்டா நல்லா இருப்பேம்மா, நல்லா சந்தோஷமா உங்க கூட இருப்பேன். அப்புறம் நான் எதுக்குமா கல்யாணம் பண்ணணும்? என்னைய கல்யாணத்தை முடிச்சு வச்சு புருஷன் வீட்டுக்கு பேக் பண்ணி அனுப்பி விட்டுருவீங்க. அப்புறம் நான் அவன் வீட்டுல போய் இருக்கணும், அவன் பேச்ச மட்டும் தான் கேட்கணும். என்னால ஃப்ரீடமா இருக்கவே முடியாது. பத்தாததுக்கு மாமியா நாத்தனார் தொலையெல்லாம் சமாளிக்கணும். இதெல்லாம் எனக்கு தேவையாமா? எப்படி பேசுறா பாருங்களேன். வாஸ்துவம் தான். சொல்லுமா, நான் இப்படியே லாஸ்ட் வரைக்கும் உன் கூட அப்பா கூட நல்லா சந்தோஷமா ஹாப்பியா இருந்துட்டு போனா என்ன? அதான் சொல்லிட்டேன்ல டி, கல்யாணம் பண்றதெல்லாம் அவியவே தனிப்பட்ட விருப்பம். சரிம்மா, நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கேன். என்ன கேட்க போறா? சரி கேளு மக்களே. நீ கல்யாணத்துக்கு முன்னாடி சந்தோஷமா இருந்தியா, இல்ல நம்ம அப்பாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கியா? சொல்லுமா. ஏடி, நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு இவ்வளவு பொறுப்புலாம் கிடையாது, ஃப்ரீயா இருந்தேன். இப்போ அப்படிலாம் இருக்க முடியாது. புருஷனை பார்த்துக்கணும், பிள்ளைகளை பார்த்துக்கணும். நினைச்ச நேரம் நம்ம சித்தி வீட்டுக்கு அம்மா வீட்டுக்குலாம் போக முடியாது. சூப்பர்மா, நீ இப்பதான் வழிக்கு வந்திருக்க. இதுதான் என் பாயிண்ட். அப்படின்னா இந்த கல்யாணம் ஒரு தேவையில்லாத தொல்லை தானம்மா? என்ன பேச்சு பேசுறா? அப்படி இல்ல அபி, நான் ஒண்ணு சொல்றேன். எங்க அம்மா தான் கொஞ்சம் சீக்கிரம் இறந்துட்டாவல. ஆனா நான் எங்க அம்மா அப்பா கூட எல்லாம் இருக்க வரைக்கும் ரொம்ப செல்லமா இருந்த பத்துக்க. ஒரே பொட்ட புள்ள தானே நானு. பொறுப்புனா என்னன்னே தெரியாது, வேலை அவ்வளவா செய்ய தெரியாது. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி இல்ல, நிறைய மாற்றம். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பண கஷ்டம்னா என்னன்னே தெரிஞ்சுக்கிட்டேன். பிள்ளைகளை பெற்று எப்படி வளர்க்கணும், பிள்ளைகளை வளர்க்குறதுனா இவ்வளோ பெரிய விஷயமானு உங்களெல்லாம் பெற்றதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுது. முன்னெல்லாம் எனக்கு சமைக்க தெரியாது. அந்த சமையலெல்லாம் கற்றுக்கிறதுக்குள்ள எப்பப்பா போதும் போதும்னு ஆயிடுட்டி. ஆனால் என் வாழ்க்கை இப்படி இருக்குன்னு எனக்கு கஷ்டமே கிடையாது.
இதுல எனக்கு சந்தோஷம்தான். நான் வீட்டுல களைச்சி வேலை பார்த்துட்டு இருக்கையில உங்க அப்பா சாயங்காலம் வந்தது என்னைய தான் தேடுவாவ. என் தங்க பிள்ளைக்கு காலேஜ் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்த உடனே என்னைய தான் பார்க்க வருது. அப்படி எனக்கு ஏதாவது இதுல பிரச்சனை வந்தா கூட உங்க அப்பா நான் இருக்கேன் பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு யானை பலம் தர தைரியத்தை உங்க அப்பா தருவாருட்டி. ஒரு உடம்பு முடியட்ட என் மேல அக்கறை காட்டுறதுக்கு நீங்க இருக்கீங்க. உங்க அப்பா எனக்கு உடம்பு சரியில்லைன்னா கொஞ்சம் விழுந்து விழுந்து கவனிப்பாருன்னு வச்சுக்கோயேன். ஏம்மா இந்த அன்பு அக்கறை எல்லாம் அம்மா அப்பா கிட்ட இருந்து கிடைச்சிருக்கும்லாமா உனக்கு? ஆமா மக்களே, எங்க அம்மா அப்பா சித்தி கிட்ட எல்லாம் இருந்து எனக்கு கிடைச்சிருக்கு, இல்லன்னு சொல்லல. ஆனா இதெல்லாம் எத்தனை நாளைக்கு எனக்கு கிடைச்சிருக்கும் சொல்லு? அம்மா அப்பாவால காலம் பூரா வர முடியுமா? முடியாதுல்ல. ஒரு காலத்துக்கு பிறகு நமக்குன்னு ஒரு துணை இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏங்கிற ஒரு வயசு வரும். அப்ப நம்மளுக்கு கல்யாண வயசுலாம் தாண்டி போய் இருக்கும். கல்யாணம் பண்றதுக்கான வயசே அது இருக்காது, கொஞ்சம் வயசாயிருக்கும். அப்ப நம்ம யாருக்கிட்ட போய் முட்டிட்டால நமக்குன்னு யார் இருப்பா பின்னாடி திரும்பி பார்க்கல? ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணம்னு ஒண்ணு எதுக்கு பண்ணி வைக்காவ? நமக்குன்னு ஒருத்தன் இருக்கா ஒருத்தி இருக்கா அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும். என்னதான் கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் பொண்டாட்டி அடிச்சுக்கிட்டாலும் புடிச்சுக்கிட்டாலும் சண்டை போட்டாலும் இந்த உணர்வு மட்டும் என்னைக்குமே மாறாது, எப்பயுமே நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும். நம்ம பெத்த பிள்ளைகள் கூட ஒரு காலத்துக்கு அப்புறம் படிப்பு வேலை கல்யாணம் அப்படின்னு நம்மளை விட்டுட்டு போயிரும். அதுவும் வாழ்க்கையை பார்த்துட்டு போயிரும். ஆனா நம்ம வாழ்க்கையில கடைசி வரைக்குமே நம்ம கூட கை கோத்து நிக்கிறது நம்ம வாழ்க்கை துணை மட்டும்தான். பொண்டாட்டிக்கு புருஷன் தான் இருப்பாரு, புருஷனுக்கு பொண்டாட்டி தான் துணையா இருப்பா. அதை தெரிஞ்சுக்கோ மக்களே, உனக்கு புரிஞ்சிருக்குன்னு தான் நினைக்கேன். ஏம்மா ஒரு கல்யாணத்துல இவ்வளவு விஷயம் இருக்காமா? சூப்பர் அம்புஜம்மா. நானே நிறைய நேரம் சிங்கிளா இருந்தா எப்படி இருக்கும், நல்லா தானே இருக்கு அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஆனா நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு இப்ப கொஞ்சம் புரிஞ்சிருக்கு. இந்த காலத்து பிள்ளைகள் எல்லாம் இப்படிதான் யோசிக்காவ. நம்ம நல்லா தானே இருக்கோம், நிறைய படிச்சிருக்கோம், நிறைய சம்பாதிக்கோம், பின்ன என்னத்துக்கு இந்த கல்யாணம் கூத்தெல்லாம் தேவையானு யோசிக்கதான் செய்யறாவ. ஆனா அவங்களுக்கெல்லாம் என்னோட புரிதலை நான் சொல்லிட்டேன். ஆமா அம்புஜம்மா, மனுஷனா பிறந்துட்டா இந்த மாதிரி கம்பெனியன்ஷிப் ரொம்ப அவசியம். ஆமா, நன்மையோ தீமையோ வாழ்வோ தாழ்வோ சுகமோ சுகவீனமோ எதானாலும் இருக்கட்டும், எனக்கு நீ உனக்கு நான் அப்படின்னு வாழ்றது கணவன் மனைவி மட்டும்தான். என்ன அபி முழிக்க? துளசிக்கு புரிஞ்சிருச்சு நான் சொன்னது, உனக்கு புரிஞ்சிருக்கா? புரிஞ்சிச்சு. ஆனா என்ன இதெல்லாம் தேவையானதான் தோணுது. என்னம்டி இன்னும் ஓவரா பேசுற? என்ன பண்றதுமா? இப்பெல்லாம் சில பொண்ணுங்க மேரேஜுக்கு பயப்படுறதே மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும் நினைச்சு இல்ல, தனக்கு வரப்போற மாமியா எப்படி இருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சு பயந்துதான் வேண்டான்னு சொல்றாவ. எப்படியே இருந்துட்டு போட்டோம் டி, நம்ம வாழ்க்கையை நம்ம வாழணும். அவிய வாழ்க்கையை அவிய வாழ்ந்துட்டு போயிருவாவோ, அடுத்தவளை பத்தி நினைக்க கூடாது. சரிம்மா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்க அம்மா சொன்னது உங்களுக்கு எப்படி புரிஞ்சுது? உங்க ஒப்பீனியனை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு நாங்க எல்லாரும் தெரிஞ்சுப்போம். அதனால இந்த கல்யாணத்தை பத்தி உங்களுக்கு தோன்றத கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம குயின்பி கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.